ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। இன்னைக்கு அப்ராக்ஸ் அனுபூதியில வர்ஸ் 62ல இருந்து ரிவ்யூ பண்றோம். 62ல என்ன சொன்னார், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், எல்லாமே கம்ப்ளீட்டா இன்னொரு தடவை ரிவ்யூ ஆயிடும், அதனால சீக்கிரம் முடிச்சுடலாம். ஸோ 62ல பார்வையில் குறை இருந்து ஒரு ஒன்றாக தெரியாது, சில சமயம் ரெண்டாக தெரியும்னு ரிஷிகள் சொல்றா. த்வி சந்திரத்துவம், அதாவது ரெண்டு நிலா மாதிரி தெரியற மாதிரி இருக்கும் கண்ணுல. பார்வை கேட்ராக்ட்ல இருந்ததுனாக்க சில சமயம் சரியா தெரியாது, அந்த மாதிரி. ஸோ நம் பிரமாணத்துல குறை இருந்ததுனாக்க சர்க்கஸ்திதி லயம் எல்லாமே பிரம்மமாக தான் இருக்குங்கிறது தெரியாம போயிடுறது நமக்கு, பிகாஸ் பர்ஸ்பெக்டிவ். 63ல பாத்திர ரூபேன, பாத்திரங்கள் பல இருந்தாலும் மூலம் தாமிரம், போர்சிலின் சொல்லலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லலாம். அதே மாதிரிதான் இருக்கிறது, எல்லாமே பிரம்மன் தான், பிரம்மனை தவிர வேற கிடையாது. 64 எப்படி மண்ணே பானை என்ற பெயரை பெற்றதோ, நூலே துணி என்று பெயரை படுகிறதோ, புடவை சட்டை எல்லாம், அந்த மாதிரி அந்த சைத்தன்யமே உலகமாக தெரிகிறது, உலகமாக இருக்கிறது. தெரியறதுங்கிறது இண்டிவிஜுவல். ஸோ 65ல பல ஜென்மங்களில் அஞ்ஞானத்தில் இருந்து வந்ததுனால் எத்தனை முறை கேட்டாலும் நீ வேறு நான் வேறுன்னு பாக்குறோம். இது என்னுடையது, அது அகங்காரம். அதனால ஒரு முறை சொல்லி கொடுத்தா போராதுன்னு பல முறை சொல்லி கொடுக்கிறார். இதை கேட்க கேட்க ஆன்மீக படியில் மேலே போவோம், மனதில் நன்றாக பதிய வேண்டும். எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் சம்ஸ்காரமாக பதிவுகளாக மாறி மனதில் பதியும். எத்தனையோ படிக்கிறோம் கேட்கிறோம், இந்த சத்சங் முடிந்த உடனே சம்சாரத்துல போயிடுறோம், கோவம் பயம் கவலை எல்லாம் வந்துடுறது. மத்திய அதிகாரிங்கிறார், நாட் பிலோ, மீடியம், தட் இஸ் ஃபைன். உத்தம அதிகாரி ஆவதற்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்யணும், மனதை ஒருமுகப்படுத்தி அதையே தியானம் செய்ய பழக வேண்டும். மத்திய அதிகாரிகளுக்கு உலகில் பற்று இருக்கிறது. நாம் உத்தம அதிகாரியாக போகிறதுக்கு தகுதிகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். மாற்றங்களை ஒதுக்க பழக வேண்டும். எந்தெல்லாம் மாறுதோ அதெல்லாம் தனியாக. அதனால தனியாக உலக விஷயங்களில் ஈர்ப்பில்லாமல் குவைட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் டு ஸ்லோ டவுன், காம் டவுன், தனியா இருந்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. 66 களிமண்ணுக்கும் பானைக்கும் நித்திய சம்பந்தம், மாறவே மாறாது. களிமண் தான் பானை, பானை தான் களிமண். வேற ஒரு மரத்துல ஒரு கிளையில ஒரு குரங்கு உக்காண்டிருந்துன்னா அது அனித்திய சம்பந்தம், கொஞ்ச நாள் உட்காந்துருக்கும், அப்புறம் வேற மரத்துக்கு போயிடும். அதே மாதிரி பிரம்மனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நித்திய சம்பந்தம். ஸ்ருதியின் மூலமாகவும் யுக்தியின் மூலமாகத்தான் இதை அறிய முடியும். ஸ்ரத்தை இருக்கணும், அந்த ஸ்ருதியில ஸ்ரத்தை இருக்கணும் நமக்கு. சில பேர் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, வேதாந்தம்லாம் ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்றவாளும் உண்டு. அதுல ஸ்ரத்தை இருந்தா தான் அது மேல கேட்க முடியும். 67ல காரிய காரண பாவம் நித்தியமாக இருந்தாலும் நாம் பார்க்கும் இந்த காரியம், அதாவது இந்த உலகம் காரண ரூபமாகவே உள்ளது. எப்படி பானை களிமண்ணாவே இருக்கோ அந்த மாதிரி. கடவுளை காட்டுனாக்க கடவுளை தான் பார்த்து பேசி பழகி கொண்டிருக்கிறோம், ஆனால் பார்ப்பவனுக்கு தெரிவதில்லை. காரணம், அதை அறிவதற்கு எந்த பிரமாணமும் கருவியும் தேவையில்லை. இட் இஸ் செல்ஃப் இல்லுமினேட்டிங். இந்த நான் எதன் மூலமா விளங்குகிறது? என்னுடைய இருத்தலை எந்த பிரமாணமும் விளக்க முடியாது இல்லையா? 5 senses cannot prove my existence because they function because of my presence. இல்லைன்னா அதனால எப்படி அந்த குழந்தைக்கு ஃபீட்டஸ்ல குழந்தைக்கு யார் தாயின்னு தெரியாதோ, வெளியில வந்தாதான் யார் தாயின்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம இந்த சம்சாரத்துல வெளியில டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வெளியில இருந்து பார்த்தாதான் தெரியும். ஸோ ஃபார் பிகினர்ஸ் இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஈஸ்வரன் விபூதி யோகம்னே இருக்கு பகவத்கீதையில ஒரு சாப்டர். அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். உலகம் மித்தியான்னு சொல்லலாம், உலகமே இறைவன் தான், இருப்பது ஒன்றுதான்.
ஒன்றே பலவாக தெரிகிறது, அவ்வளவுதான். ஒன் அப்பியர்ஸ் அஸ் மெனி. அதே மாதிரி ஒன் மெசஞ்சர், ஒன் மெசேஜ், மெனி மெசஞ்சர்ஸ். அல்லாஹ், ஜீசஸ், புத்தா, கிருஷ்ணா எல்லாம் ஒன்லி ஒன் மெசேஜ். எல்லாரும் அதே தான் சொல்றா, ஆனா புரிஞ்சுக்கிறது நம்மளோட மனசு. அஞ்ஞானிகளுக்கு உலகம் இருக்கிறது. வேர்ல்ட் appears differently based on the mindset. Therefore it is difficult to know the world. நாம் பார்க்கும் பாவனை, perception makes it so. இப்படித்தான் உலகத்துல எதுவுமே கிடையாது. everything is based on the viewer individual mind. 68ல என்ன சொல்றார்? கயிறு என்று தெரியாத வரை அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக தெரியும். அஞ்ஞானம் இருக்கும் வரை பாம்பு தெரியும். பாம்பு தெரிஞ்சா பயம் ஏற்படும். முதலில் 2 ஆப்ஜெக்ட், கயிறு, பாம்புன்னு கூறிய பிறகு 2 சப்ஜெக்ட்னு சொல்றார். அதாவது 2 டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். சதா ஏவ ஆத்மஹா விசுத்தஹ அஸ்தி. எப்போதும் ஆத்மா நிர்குண பிரம்மன், இரண்டற்ற தூய்மையான அசம்சாரியாக ஏக்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா அசுத்தமாக அஞ்ஞானிக்கு தெரிகிறது. நெகட்டிவிட்டி, அரசியல் பார்க்குறோம் நம்ம. இந்த இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவா இப்படி பண்றா, அவா அப்படி பண்றா, நெகட்டிவ் எல்லாம் தெரியறது நமக்கு. குத்தம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே இறைவனோட எக்ஸ்பிரஷன் தான் அப்படின்னு வரணும். ஞானிக்கு இந்த பார்க்கும் உலகம் சுத்தமாக தெரிகிறது. அஞ்ஞானிக்கு நித்திய வந்து அசுத்தமாக தெரிகிறது. இந்த உலகில் தர்மம் அதர்மம் ரெண்டும் இருக்கு. ஞானிக்கு தெரிகிறது, அஞ்ஞானிக்கு தெரியவில்லை. உலகமே பிரம்மன் தான். இதுதான் சர்வார்த்த பாவம். 68. 69ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனதில் அறியாமை, அசுத்தம் ஒன்று இருக்கு. கர்மயோகத்தினால் அந்த அசுத்தத்தை எடுத்து ஞான யோகத்துக்கு வந்து அஞ்ஞானத்தை நீக்கினால் அந்த ஆத்மா தெரியும். 2வது ஸ்டேஜ் இருப்பது ஒண்ணுதான். மனமும் இல்லை, therefore அசுத்தமும் இல்லை, அறியாமையும் இல்லை. ஏதேதோ இருப்பதா நம்ம சொல்றதெல்லாம் ஆன்மீக படிகள். பாக்கி எல்லாம் செய்யறது எல்லாமே. ஸோ verse 70ல verse 59 ரிப்பீட் பண்றார். எப்படி கயிறானது பாம்பாக நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ அப்படி ஆத்மா தேகமாக நிச்சயிக்கப்பட்டு விட்டது அறியாமையினால். எப்படி அறிவிலிகளால் கிழிஞ்சல் வெள்ளியாக கண்ணுக்கு படுகிறதோ அப்படி ஆத்மா உடலாக படுகிறது அப்படின்னு 70ல சொல்றார். வந்து 71 64ல காரிய காரண பாவம் பார்த்தோம். 65 to 68 சர்வார்த்த பாவம். 69 to 75 மித்தியத்துவ பாவம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு விவகாரமும், இன்ட்ராக்ஷனும், யாரெல்லாம் பார்க்குறோமோ, பேசுறோமோ, தொடுகிறோமோ, சாப்பிட்றோமோ எல்லாமே பிரம்மன் தான். இது பகவத்கீதையிலையும் வரும் அடுத்த சாப்டர் 4ல. அனைத்து 71ல என்ன சொல்றார்? ஒரு நிமிஷம். 71ல எப்படி அறியாமையினால் மண்ணானது பானையாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ, நூலானது துணியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ, அப்படியே ஆத்மாவும் இந்த உடலாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றார். எப்படி, அதாவது 72ல தங்கம் குண்டலமாக தெரிகிறதோ, நீரானது அலைகளாக தெரிகிறதோ, அதே மாதிரி ஆத்மாவானது உடலாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றார். எப்படி ஒரு போஸ்ட் ஒரு மனிதனாக மனிதன் மாதிரி தெரியறது, ஒரு போஸ்ட் இருக்கு டார்க் டைட்ல, யூ திங்க் இட் இஸ் சம் கோஸ்ட். அந்த மாதிரி இருக்கு. காணல் நீர், தண்ணீர் பார்த்திருக்கோம், தண்ணீரா தெரியறது. அதே மாதிரி இந்த உடல் வந்து ஆத்மாதான், ஆனா உடலா தெரியறது நமக்கு. எப்படி மரமே வீடாக இருக்கிறதோ அப்படி மரம் தான் அது. மரம் ஆனா வீடுன்னு நம்ம சொல்றோம், என்னோட வீடு அப்படின்னு சொல்றோம். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆல் மேட் ஆஃப் வுட். வெறும் மரம் தான். இந்த யானையும் இதுவும் பார்த்திருக்கோமே, மரத்தில் மறைத்தது மாமத யானை, அந்த மாதிரி. ஸோ எல்லாமே அப்படி வேற வேறையா நமக்கு தெரியறது. அந்த மாதிரி இந்த உடல் தான் ஆத்மா, நான்கிறத அப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி 74 முடிக்கிறார். 75ல வந்து அஞ்ஞானத்தினால் தேக தர்மத்தை ஆத்மாவிடத்தில் ஒருவன் பார்க்கிறான். ஒரு பிரமாணத்தில் தோஷம் இருந்தால் விபரீத ஞானத்தை கொடுக்கும். ப்ரீ கன்சீவ்டு நோஷன்லாம் இருக்கு. அதனால கிளீன் மைண்ட் வேணும். நீரில் மரத்தின் பிரதிபிம்பத்தை பார்த்தால் தலைகீழாக பார்ப்பது போல் இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாவை வந்து உடலாக பார்க்கிறோம் அப்படின்னு முடிக்கிறார் 75. Now we go to 76.
76ல இருந்து 89 வரைக்கும் இன்னைக்கு பாக்குறோம். 76ல என்ன சொல்றார்? போதேன கச்சித பும்சக சர்வ பாதிவ சஞ்சலம் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத்யாக யோகதா. அதாவது 76ல இருந்து இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் சேம் தான். தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத்யாக யோகதா அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு சேம் தான். முதல்ல ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்கிறார். ஒரு படகுல ஒரு சிறிய படகில் இருப்பவனுக்கு அனைத்தும் நகர்ந்து கொண்டிருப்பது போல் தெரியும். கரையில் இருக்கும் மரம், செடி, கரை எல்லாமே. அதனால சஞ்சலம் இவ பாத்தி, அசைவது போல். சஞ்சலம்னா அசைவது போல் தெரிகிறது. சர்வம் எல்லாம் அசைவற்ற ஒன்று அசைவது போல் நமக்கு ஒரு அனுபவம். அதே மாதிரி அகர்த்தாவான ஆத்மா கர்த்தாவாக நமக்கு தெரிகிறது. நான் செய்யறேங்கிறத அந்த ஆத்மா ஒன்னும் செய்யல, இந்த பாடி மைண்ட் தான் செய்யறது. பிகாஸ் ஆஃப் தட் பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா. ஆனா நான் செய்யறேங்கிறத we don't point out to ஆத்மா அப்படிங்கிற. ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை. therefore அக்கர்த்தா, ஆத்மாவினால்தான் அனாத்மாவில் செயல்கள் நடைபெறுகின்றன. இந்த தேகத்தின் செயலை ஆத்மாவிடம் ஏற்றி வைத்து ஆத்மாவாகிய நான் சொல்லாமல் இந்த நான் உடல் என்று நினைத்து விடுகிறோம். உடனே சம்சாரம், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சுக்கி, நான் துக்கி, இதெல்லாம் வந்துடுறது. சோ இங்க தேக தர்மம் என்னுடைய தர்மமாகி விடுகிறது. 2 விதமான அத்தியாசம், மறைத்தல் இருக்கு. ஒண்ணு வஸ்து அத்தியாசம், அத்தியாசம்னா மறைத்தல். இன்னொன்னு வஸ்து தர்ம அத்தியாசம். வஸ்து அத்தியாசம்னாக்க தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம்னு எடுத்துக்கலாம். தர்மி அத்தியாசம்னாக்க அந்த பொருளையே நான் என்று எடுத்துக்கொண்டு, உடலையே நான் என்று எடுத்துக்கொண்டால் அது தர்மி அத்தியாசம். அதே மாதிரி அந்த பொருளின் தன்மையை எடுத்துக்கொண்டால், அது நான் என்று எடுத்துக்கொண்டால் அது தர்ம அத்தியாசம். இப்போ இந்த உடலுக்கு தான் வலி இருக்கு, ஆனா எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்றோம். ஸோ உடலோட தர்மம் வலி. ஸோ அப்படி சொன்னாக்க தர்ம அத்தியாசம். ஸோ உடலின் நோய், உடலின் மரணம் என்னுடைய மரணம்னு சொல்றோம். நான் இறந்து விடுவேன் அப்படின்னா தர்ம அத்தியாசம். அதனுடைய தர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்படி அனுபவத்தில் தப்பு இருப்பது போல் ஆத்ம விஷயத்திலும் தவறு வந்து விடுகிறது. இப்ப நம்ம என்ன நினைக்கணும், ஒருத்தர் போயிட்டாருனாக்க அவருக்கு சாவு கிடையாது. அந்த ஆத்மா எப்பவுமே நித்தியம். அந்த உடலை தட் பர்சன் ஹேஸ் ஸ்பெண்ட், பிகாஸ் கர்மா முடிஞ்சிடுது அப்படி நினைச்சுக்கணும். நம்ம ஜாப் முடிஞ்சுடுறது, நம்ம ரிட்டையர் ஆயிடுறோம், அடுத்த வேலைக்கு போறோம், கன்சல்டிங் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி. ஸோ தே டேக் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதான் தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். 77ல என்ன சொல்றார்? எவ்விதம் கண்ணில் உள்ள தோஷத்தினால், அதாவது லைட் எல்லோ லைட்டா இருந்தாக்கா எல்லோவா தெரியும், கிரீன் லைட்டா இருந்தா கிரீனா தெரியும். கண்ணில் உள்ள தோஷத்தினால் தூய்மையான வெண்மையான ஒரு பொருளானது மஞ்சள் நிறமாக தெரிகிறதோ, ஜாண்டியஸ் இருந்தாக்க இல்லையா, அந்த மாதிரி. பட் தேர் இஸ் நோ எல்லோ. சிலருக்கு இந்த தவறு ஏற்படும். அதனால அதே மாதிரி அறியாமையினால் சரீர தர்மத்தை ஆத்மாவிடம் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார். verse 78 அதே இடத்திற்கே ரிப்பீட் பண்றார். நமக்கு பிரமாணத்தில் தோஷம் இருந்தால் பிரமாவிலும் தோஷம் ஏற்படும். பிரமாணக்க ஞானம், ஞானத்தை கொடுக்கும் கருவியில் தோஷம் இருந்தால் நமக்கு தவறான பொய்யான விபரீத ஞானம் ஏற்படும். அதாவது சக்ஷுபியாம் பிரமசீலாபியாம். பிரமசீலம்னாக்க குறை. தோஷத்துடைய 2 கண்கள் மூலமாக சக்ஷுபியா, அந்த கண்ணுல பார்வையில தோஷம் இருக்கிறதுனால பார்க்கின்ற அனைத்தும் தோஷமாக இருக்கிறது. நம்மளே சொல்லுவோம், சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், நீ பார்க்கிற பார்வை சரியில்லை அப்படிம்போம் ஜெனரலி இல்லையா. அந்த மாதிரிதான் அவர் இன்டர்பிரிட்டேஷன், அவர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதை நம்பி நடந்து போனா விபரீதமான பலன் தான் நடக்கும் லைஃப்ல. தப்பா நினைச்சுண்டு அந்த பாதையில போனோம்னு அப்படித்தான் தெரியும். பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் திங்கிங் தட் வே. அதே மாதிரி ஆத்ம அஜ்ஞானம் இருப்பதனால் தேக தர்மத்தை ஆத்மாவிடம் பார்க்கிறான். பிரமாணத்தை ஒழுங்கா வைத்துக் கொண்டால் ஒழுங்கான ஞானம் ஏற்படும். பிரமாணம்ங்கிறது இந்த இடத்துல மனசு. ஸோ மனசு பாசிட்டிவா வச்சுக்கணும் எப்பொழுதுமே. 79 அலாத்தம் பிரமணைவ வர்த்துலம் பாதி சூரியத்து தத்துவதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஞான யோகதா. சம்டைம்ஸ் பிரமாணம் சரியா இருக்கும்,
ஆனா பிரமேயத்துல அதாவது ட்ரிக் பண்ணிடுவா. அந்த காமிக்கிற இதுல மேஜிஷியன்ஸ் மாதிரி இல்லாதது இருப்பது போல் தெரியும். ஒரு கர்ச்சீஃப்ல இருந்து ஒரு புறா வரா மாதிரி இருக்கும். ஸோ பிரமாணத்துலயும் குறை இருக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் பாக்குறோமா அதுலயும் குறை இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் என்னன்னாக்கா நாம் பார்ப்பதெல்லாம் பொய். அதாவது இந்த உடல் தான் என்கிற அனுபவமும் பொய். ஒரு அனுபவம் இருந்தால் அதை நெகேட் பண்ண முடியாது. நான் தான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் எ ஹெடேக், எல்லாம் மித்தியான்னு சொல்லக்கூடாது அவள்கிட்ட போய். இப்போ somebody passed away, அதெல்லாம் என்ன ஆத்மாதான் அப்படின்னு அவள்கிட்ட போய் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அனுபவத்தினால் ஆனா அனுபவத்தினால அது சத்தியம்னு ஆயிடாது அப்படிங்கிறார். சோ ஏன் எப்படின்னாக்க அலாதம்னா தீப்பந்தம். ஒரு குச்சியில கயிறு இது கட்டி துணி கட்டி நெருப்பு பண்ணி ரவுண்டு சுத்தினாக்கா ரவுண்டா தெரியும், சூரியன் மாதிரி. அந்த காலத்துல அப்படிலாம் விளையாடுவோம். சோ சூரியனை போல அந்த தீபந்தம் வட்ட வடிவமாக இருக்கிறது. பட் இட் இஸ் ஜஸ்ட் எ ஸ்டிக். அது எப்படி பொய்யோ, அது சூரியன் இல்லை, அது ஆனா சூரியன் மாதிரி தெரிகிறது. அது எப்படி பொய்யோ அதே போல நான் அனுபவிக்கும் உலகமும் முழுமையாக பொய் அப்படிங்கிறார். 79ல எல்லாமே அப்பியரன்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் பிரம்மனே தெரியறது அந்த மாதிரி பலவா. நேற்றுக்கு நான் பீச்சுக்கு போயிருந்தேன், தண்ணி எல்லாம் அப்படியே அலைல நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஐ வாஸ் திங்கிங், பகவானோட எக்ஸ்பிரஷன் எப்படி அலை வந்துட்டே இருக்கு பாரு நிக்காம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிரஷன். ஸோ வேர்ட்ஸ் 80ல வந்து மகத்துவே சர்வ வஸ்தூனாம் அனுத்வம் ஹியோதி தூரத்தா அதிதூரத்தா தத்வதாத்மனி தேகத்துவம் பஷ்யத் யஞான யோகதா. ஒரு பொருள் பெரியதா சிறியதாங்கிறதுக்கு வந்து அக்யூரேட் ஃபேக்சுவல் ஆன்சர் கிடையாது, எல்லாமே ரிலேட்டிவ். ஸோ சைஸ் சேஞ்சஸ் வித் டிஸ்டன்ஸ். ஒரு சுண்டலிங்கிறோம், சுண்டலி வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த யானை பெருசுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ் அந்த யானையே சின்னதா தெரியும், ஏரோப்ளேன்ல இருந்து பார்த்தாக்கா, ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தாக்கா இல்லையா. ஸோ ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபார் த யூனிவர்ஸ் இஸ் எல்லாமே இதுதான், போய் தான். ஏரோப்ளேன் ஸ்கைல பார்த்தோம்னாக்கா ஏரோப்ளேன் சின்னதா தெரியும், அதே ஏர்போர்ட்ல பார்த்தா பெருசா தெரியும். இவர்கள் எப்படி பொய்யோ அதே போல இந்த உலகமும் பொய். புதிதாக சொல்வதற்கோ கேட்பதற்கோ எதுவும் இல்லை. புரியவில்லை என்றால் மீண்டும் கேட்க வேண்டும்னு சங்கரர் சொல்றார். ஜஸ்ட் லைக் வி ரீட் எ புக், திருப்பியும் பார்க்குறோம், திருப்பியும் கேட்குறோம். எது புரியலையோ அது திருப்பியும் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறா டீச்சர். ஸோ மித்யாவை அறிந்து கொள்ள இந்த கருத்தை சொல்லிவிட்டார். மீண்டும் மனதில் நன்றாக பதிய அதையே சொல்லி வருகிறார். வேர்ட்ஸ் 81ல வந்து சில பொருள் நுண்ணியமாக இருந்தாலும் அது மிகவும் பெரியதாக நமக்கு தெரிகிறது. மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தோம்னா சின்ன ஆட்டம் கூட நமக்கு நல்லா தெரியும், பெருசா தெரியும் இல்லையா. உபநேத்ரஹானாக்க லென்ஸ், எனிதிங் தட் இஸ் யூஸ்ட், கண்ணாடி, லென்ஸ், மேக்னிஃபைங் கிளாஸ், அந்த மாதிரி. அதால சிமிலர்லி ஆத்ம தேக தர்ம இல்லாத போதும் தேக தர்மத்துடன் தெரிகிறது. அதற்கு காரணம் அறியாமை. நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி தெரியாததுனால இந்த தேக தர்மம் தெரியறது. அதை வச்சுக்கிறோம் நம்ம. எந்த ஒரு பிரமாணத்தின் மூலம் ஞானத்தை அடைகிறோமோ அதே பிரமாணத்தை தவறாக பயன்படுத்தும் போது விபரீத ஞானத்தை அடைகின்றோம். மித்யா என்ற அனுபவத்திற்கு பலவற்றை காட்டி கொண்டு வருகிறார். நான் எதெல்லாம் அனுபவிக்கிறோம் அதெல்லாம் சத்தியம் அல்ல. மித்யாங்கிறது அனுபவத்துல இருக்கு, ஆனா உண்மையில் கிடையாது. ரெயின்போ பாக்குறோம், ரெயின்போ தெரியறது, ஆனா ரெயின்போன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் அன் அப்பியரன்ஸ். ப்ளூ ஸ்கை பார்க்குறோம், இட்ஸ் அன் அப்பியரன்ஸ். பாம்பு பார்க்குறோம், இட் இஸ் அன் அப்பியரன்ஸ். ஆனா அது வந்து எமோஷன்லாம் கொடுக்கறது, பட் இட் இஸ் நாட் டெஃபினெட்லி. ரெயின்போவை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, பட் இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா. அது எக்ஸாம்பிள் சொல்றார் 81ல. 82ல வந்து கண்ணாடியில ரிஃப்ளெக்டிங் சைடு இருக்கு, அது வந்து கொஞ்சம் ட்ரில்ட் பண்ணி வச்சா அதுல கீழே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ட்ரில்ட் பண்ணி வச்சா அதில் நீர் ஓடுவது போல் தெரியும். அதே மாதிரி வந்து தண்ணி ஆக்சுவலி ஸ்டில் வாட்டரா இருந்ததுனாக்க பாக்குறதுக்கு அது கண்ணாடி மாதிரி தெரியும் இல்லையா, வாட்டர்ல.
இது வந்து மானசரோவர் இதுல போய் பார்த்தாக்கா அங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். கீழே ஒரு 10 அடி கீழே இருக்கிற கல்லு கூட தெரியும். தண்ணி அவ்வளவு கிளியரா கிறிஸ்டலா இருக்கும்னு சொல்லுவா. நான் போனதில்ல. பட் இது வந்து அஹ், துரியோதனன் வந்து அந்த ஒரு துரியோதன ஹாஃப் தி லேண்ட் கொடுத்தான் பாண்டவர்களுக்கு. அவர் வந்து விஸ்வகர்மான்னு ஒருத்தரை வச்சு அந்த இந்திரபிரஸ்தான்னு ஒரு கட்டினார். பெருசா நல்ல பேலஸா கட்டினார். அங்க வந்து இந்த யுதிஷ்டர் பாண்டவர்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு, நீங்க எல்லாம் வாங்கோ இங்க ஒரு நாளைக்கு சாப்பிட வாங்கோன்னு கூப்பிட்டுருக்கா துரியோதனன் எல்லாரையும். இவெல்லாம் போனா அங்க போய் உள்ள போய் போனோடனே அங்க அந்த இடத்துல கிளாஸ் அப்படியே இருந்திருக்கு, கிளீனா இந்த மாதிரி. அதுல வந்து துரியோதனன் நடக்கிறான். முதல்ல தண்ணின்னு நினைச்சுட்டான். அப்புறம் கால் வச்ச உடனே அது கிளாஸ்ன்னு உடனே அவனுக்கு ஒரு ஹாப்பியா அதை தாண்டி போறான். இன்னொரு இடத்துல வந்து தண்ணி இருந்திருக்கு, அவன் அந்த கிளாஸ் நினைச்சுட்டு விழுந்துட்டான். சோ அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு அவர் verse 82ல. அந்த மாதிரி நம்ம இந்த பாடியை நான் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம். அந்த இந்த பாடியை அப்படின்னு சொல்லி 82ல சொல்றார். 83 வந்து யத்வதக்னௌ மணித்வம் ஹி மணவர வஹ்னிதா புமான் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் யஜ்ஞான யோகதா. அகம்னோ மணித்துவம், எப்படி ஒரு சின்ன சின்ன நெருப்பு பொறி இருந்தாக்கா அது என்னமோ ஜெம் மாதிரி தெரியும், மணி இருக்கிறது ஷைன் பண்றது அப்படின்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கு, அத பார்த்தாக்கா நெருப்போட துளி, ஆனா மணி மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல மணியே இருக்கும், ரெட்டு மணியே ஜெம்மே இருக்கும், ஆனா அது நெருப்பு பொறின்னு நினைச்சுப்போம். எப்படி வேணா நினைச்சுப்போம் இல்லையா? சோ எப்படி நீர் கண்ணாடி சொன்னாரோ, மணி நெருப்பு சொன்னாரோ, இதில் அது இருக்கு அதில் இது இருக்கு, அந்யோன்ய அத்தியாசம்னு பேர். அது இதுல இருந்து அது, அதுல இருந்து இது, அதனுடைய தர்மத்தை இது வாங்கிக் கொள்ளும், இதனுடைய தர்மத்தை அது வாங்கிக் கொள்ளும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, அவகிட்ட இருந்து நல்ல குவாலிட்டிஸ் நம்ம குழந்தைகள் வாங்கிப்பா, அதே மாதிரி கெட்ட குவாலிட்டிஸும் வாங்கிப்பா. we get that from influence. It happens. ஸோ உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல அந்த மாதிரி. சிமிலர்லி ஆத்மாவின் உணர்வு சுரூபத்தை உடல் வாங்கிக் கொள்ளுகிறது. சரீரத்தின் ஜடத்துவத்தை சம்சாரித்துவத்தை ஆத்மாவிற்கு கொடுப்பதாக ஒரு ஜீவன் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றார். தன்னிடம் இருக்கிற அபூர்ண தத்துவத்தை ஆத்மாவிற்கு கொடுத்து ஆத்மாவில் இருக்கும் சத்தா ஸ்பூர்த்தி அதனுடைய இருத்தலை சரீரம் வாங்கிக் கொள்கிறது. ஜடமான சரீரம் ஆத்மாவின் ஒரு சொரூபத்தை, ஒரு ஆத்மாவோட சொரூபம்னா சென்டியன்சி இருக்குங்கிறது தெரியறது. சரீரத்துக்கோட இனட்டை வந்து ஆத்மாக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சோ அத்தியாசம் நடைபெறுறது, எக்ஸ்சேஞ்ச். அதனால சில எக்ஸாம்பிள் அப்படி சொல்றார். கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் சற்று கயிறு ஸ்டாண்டர்டா இருக்கும். வேற ஒரு இடத்துல சங்கராச்சாரியர் மாற்றி சொல்றார், பாம்பை வந்து பார்த்து அது கயிறுன்னு நினைச்சு விடுறான் அப்படின்னு. அப்படியும் நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ போய் அதுக்கப்புறம் அது போய் தொட்டாக்க தான் தெரியும் அது பாம்புன்னு. ஸோ 84ல வந்து தர்ம அத்தியாசத்தை சொல்றார். ஒரு பொருளின் தன்மையை மட்டும் அத்தியாசம் செய்து கொள்ளுது. அப்ரேஷு சத்யேஷு தாவஸ்து சோமோ தாவதி பாதிவை தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத் தியக்தேன யோகதா. அப்ரேஷுனாக்கா மேகங்கள், தாவஸ்துனாக்க ஓடும்பொழுது, சோமோனா நிலவு சந்திரன். ஆஸ் வி டிராவல் இன் கார் ஆர் ட்ரெயின், நிலா வேகமா நகர்வது போல தெரியும். மேகங்கள் வேகமாக நகரும் போது நிலாவும் நகருவது போல் தெரியும். மூன் இஸ் நாட் மூவிங், ஆனா அது மூவ் பண்ற மாதிரி தெரியும். பட் நாம் பார்க்கிற அனுபவிக்கிற அவ்வளவு வேகமா ஆக்சுவலி மூன், சயின்டிபிக்கலி மூன் இஸ் மூவிங், மூன் சன் எல்லாமே மூவிங், பட் அட் வெரி 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 ஸ்லோ ஸ்பேஸ். ஆனா நமக்கு சாதாரணமா நம்ம கார்ல போற ஸ்பீடுக்கு அது போகாது. அது அது நகர்வதை நம்ம பார்க்கறது இல்லை. நகரின்ற தன்மையை நகராத ஒன்றில் ஏற்றி வைக்கப்பட்டு உள்ளது. மேகத்தின் தன்மை நிலாவில் ஏற்றி வைக்கிறோம். சில சமயம் பொருளையே ஏற்றி வைப்போம், சில சமயம் அந்த பொருளின் தர்மத்தை ஏற்றி வைப்போம். மேகத்தின் தர்மமான நகர்தல்ங்கிறத வந்து நிலால ஏற்றி வச்சுடுறோம். அதே மாதிரி செயல்படாத ஆத்மாவில் உடலின் செயல்படுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். அக்கர்த்தாவான ஆத்மாவில் கர்த்தாவான கர்த்தாவான உடலுடைய தர்மத்தை ஏற்றி வச்சுடுறோம்.
clouds, just like clouds are moving, the moon appears to be moving இல்லையா? சிமிலர்லி நான் ஆத்மா ஓடுவதில்லை, இந்த சரீரம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, சரீரமும் மனமும். 84. 85ல வந்து யதைவ திக் விபர்சியாக மோகாத் பவதி கஷ்யச்சித்து. அதாவது கஷ்யச்சித்துனா சிலருக்கு புதிய ஊருக்கு போனாக்க எங்க எது ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு தெரியாது, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம்னு. இது நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம் போட்டிங்ல போறதெல்லாம். திக் விபர்யாசா, கன்ஃபியூசிங் ஆஸ் டு விச் ஒன் வாட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வாட் இஸ் வெஸ்ட். மோகத்தினால் ஏற்படுகிறது, நமக்கு தெரியாததுனால. அனாத்மாவின் தர்மத்தை ஆத்மா, அதே போல அனாத்மாவின் தர்மத்தை ஆத்மாவிலும் ஆத்மாவின் தர்மத்தை அனாத்மாவிலும் ஏற்றி வைத்து விடுகிறோம். So 86 now. சிலருக்கு நீரில் நிலா அசைவது போல் தோன்றும், அசைவது தண்ணீர் தான். இது நம்ம ஆத்மபோதாலையும் பார்த்திருக்கோம். நீரோட ரிஃப்ளெக்ஷன் வரத்த தண்ணியில வரத்த, தண்ணி அசையறத மூணும் அசையற மாதிரி தெரியும். அதே மாதிரி கிணத்துல நேர் அசையாம இருந்தானாக்க நிலா அசையாம தெரியும். அதே மாதிரி ஆத்மா வந்து அசையாத இருக்கு நிலா மாதிரி. ஆனா மனசு சஞ்சலத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த மூணு அசையாம இருக்குன்னு தெரியல, அந்த ஆத்மா அக்கர்த்தான் தெரியல. ஸோ 75 to 89 எக்ஸாம்பிள்ல இங்க முடிக்கிறார். மித்தியத்துவ பாவம்ங்கிற தலைப்பு நிறைவு செய்கிறார். 87ல என்ன சொல்றார்? தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் டெபிக்ட்ஸ் தட் நாம் பார்ப்பது எல்லாமே உண்மை அல்ல, பொய்யையும் பார்க்கிறோம். ஏவ மன்ய வித்யாதா தேகோ தியாசே ஹி ஜாயதே சயேவாத்மாத் பரிஜானாத் லீயத்தே ச பரமாத்மனி. ஏவம்னாக்க செவரல் மீனிங். இதுவரை நம்ம சொன்ன விசாரத்தின் பலன் சிந்தித்ததன் அடிப்படையில் அறியாமையின் காரணமாக ஆத்மனிடத்தில் சரீர அத்தியாசமானது தோன்றியுள்ளது. இதுதான் அத்வைத மதத்தின் முக்கியமான வாக்கியம். அறியாமை என்ற காரணத்தை முன்னிட்டு ஆத்மாவிடத்தும் சரீரம் தேகங்கிற அத்தியாசம் தோன்றியுள்ளது. தேகம்ங்கிறது பாடி பிளஸ் பிரபஞ்சம். இந்த பாடியும் பிரபஞ்சத்தை சேர்ந்ததுதான். இப்போ நீங்க என்னோட பாடியை பார்க்கறத ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ இல்லையா? ஸோ இந்த பாடியும் உலகத்துல ஒரு பார்ட் ஆஃப் இட். ஸோ அதே மாதிரி நான் உங்களை பார்க்கறத யூ ஆர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த பாடியும் பிரபஞ்சமும் ஒரு ஒண்ணு அட் த மைக்ரோகாஸ்மிக் லெவல். அதே மாதிரி இந்த ஜகத்தும் ஜகத்தோட தேகமும் பார்க்கறது எல்லாமே அட் த மேக்ரோ காஸ்மிக் லெவல். அதாவது this body and this Atman, body and Prapancham is from the individual point, Vyashchila பார்க்கறத மைக்ரோகாஸ்மிக் பார்க்கறத ஆத்மன் சொல்றோம். ஜகத்தும் ஜகத் அண்ட் பிளஸ் தேகம் மேக்ரோ எல்லாம் பார்க்கறத அது பிரம்மன், எல்லாமே பிரம்மன். இந்த ஒரு வாக்கியம் நமக்கு புரிஞ்சா முக்தர்கள் தான். யாரும் எதுவும் நம்ம தாக்க முடியாது. உலகம் உண்மை என்று நினைப்பதுனால்தான் துயரம். உலகமே பிரம்மன் தான். நம்ம யாராவது நம்மள யூஆர் ஸ்டூபிட்னு சொன்னா கோவம் வருது. ஏன்? பிகாஸ் வி திங்க் தட் இஸ் ரியல். அது நிஜம் நினைச்சுன்னு விடுறோம் நம்மளே, அதனால்தான். ஸோ எல்லாமே சப்தம் தான், எதுவுமே உண்மை இல்லை. அறியாமையினால் அது ஏற்றி வைக்கப்பட்டதாக தெரியவில்லை, சத்தியமாக தெரிகிறது. அதனால துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் உன்னை துயரப்படுத்துவதில்லை, இந்த உலகம் உண்மை என்ற எண்ணம் தான் உன்னை துயரப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைன்ல ப்ராப்ளத்தை சொன்னார். தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல சொல்யூஷனை சொல்றார். இப்போ வேர்ஸ் 87ல அதிலேயே கண்டினியூ பண்றார். நான் இருக்கிறேன் என்ற அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த நான் யாருங்கிறதுல தான் குழப்பம். ஆத்ம ஞானம் இருக்கு, ஆனால் பூர்ண ஞானம் இல்லை. நான் பூர்ணமானவன் என்று இருப்பவன், இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறேன்ங்கிற ஞானம் இல்லை. நான் பூர்ணமான ஞானத்தில் மட்டுமே லீயத்தே தேகம் அப்படின்னு நினைச்சோன்னாக்க, நான் பூர்ணமானவன் நினைச்சோன்னாக்க தேகமே காணாமல் போய்விடும், லயத்தை அடைந்து விடும் அந்த ஆத்மாவிலேயே. அங்க வந்து எங்க காணாமல் போகும் அப்படின்னாக்க, ஒரு சாவி தொலைச்சானாக்க எங்க தொலைச்சான்னு கேட்பா சில பேர். எங்க தொலைச்சான்னு தெரிஞ்சானாக்கா அவன் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க தொலைச்சான்னு தெரிஞ்சா போய் எடுத்துன்னு விடலாம் இல்லையா? பட் எங்க தொலைச்ச அப்படின்னு கேட்டாக்க, அந்த மாதிரி இங்க சங்கரர் சொல்றார், எங்கு அந்த உடல்
அத்தியாசம் எங்கு தொலையும், தேகமானது எங்கு தொலையும், பரமாத்மனி மேலான அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே தொலைந்து விடும். சாவியை தொலைச்சா கிடைச்சிடும். ஆனா இந்த தேகத்தை தொலைத்தால் திருப்பி கிடைக்காது. அதாவது ஆத்மாவிலே நான் ஆத்மான்னு தெரிஞ்சு கொடுத்தனாக்க இந்த தேகம் எனக்கு இல்ல. தேகம் அதோட மிக்ஸ் ஆயிடும். எல்லாமே ஒண்ணுதாங்கிறத, இந்த தேகமும் ஆத்மாதான் அப்படின்னு இது ஆயிடும் இல்லையா? எல்லாமே பிரபஞ்சம்தான். ஆனா நமக்கு இந்த தேகத்துல ஒரு தனி அபிமானம் இருக்கிறதுனால தேகம் போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த அட்டாச்மெண்ட், பாடியில அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால இந்த பொய்யின் மேல இருக்கும் நமக்கு இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் தான் உண்மையை அறிய விடாமல் தடுக்கிறது. சித்த சுத்தி இல்லை, பொய்யில் பற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 88. சர்வமாத்மதையா ஞாத்தம் ஜகத் ஸ்தாவர சங்கமம் அபவாத் சர்வபாவானாம் தேக ஆத்மதா குதஹா. இங்க சர்வாத்ம பாவத்தை நினைவுபடுத்துறார். சர்வம் ஆத்மதயா ஞாத்தம், சர்வாத்மாவம் எல்லாமே ஆத்மாவாக நம்மால் இப்பொழுது அறியப்பட்டது, இப்பொழுது உபதேசிக்கப்பட்டது, நம்மால் அறியப்பட்டது. சங்கரர் இஸ் கன்வின்ஸ்ட் that we all have understood it very well. அதனால் சர்வம் ஆத்மதயா, அனைத்தும் நானாகவே. சர்வம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம், அசையாதது அசைவது. அது அசைவது எல்லாம் நான் எல்லாமே நான்னாக்க, அதனால எல்லாமே ஆத்மான்னு சொல்றார். அசைவது அசையாதது இருப்பது எல்லாமே ஆத்மாதான். அந்த இருப்பது ஆத்மா மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஜகத் சர்வம், சர்வம்னு சொல்லுங்க வேர்டுக்கு எல்லாமே, ஸ்தாவரம் ஜங்கமம், அசைவது அசையாதது அப்படின்னு சொல்றார். அதனாலதான் நமக்குலாம் ஜந்துன்னு பேரு. ஜந்துனாக்கா அசைவது எல்லாமே, எல்லா அசைவது அசையாதது எல்லாமே சேர்ந்து சர்வபாவானா அபாவாத். பாவாத்னாக்க இருக்கிறது, அபாவாத்னா இல்லை. எல்லா பொருட்களும் இல்லை என்கிற காரணத்தினால் நாம் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவையெல்லாம் எல்லாமே அனைத்துமே இல்லாம எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிறத, எல்லாமே இல்லாத காரணத்தினால் இந்த உடலுக்கு ஆத்ம தன்மை எப்படி வரும்? தேகமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கிறது எல்லாமே பிரம்மன் தான். அதுக்கப்புறம் எனக்கு தேகம் இருக்கு, தேகத்துக்கு வலி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேகமே கிடையாது, பகவான் தான், எல்லாமே பிரம்மன் தான். இந்த இடத்துல தேகமும் பிரம்மன்னு சொல்றார், பிரபஞ்சமும் எல்லாமே பிரம்மன் அப்படின்னு சர்வாத்ம பாவங்கிறது தான். இந்த உடலுக்கு ஆத்மத்தன்மை எப்படி வரும்? தேகமே இல்லையே, தேகம் ஜகத் மித்யா எதுவுமே கிடையாது, எல்லாமே பிரம்மன் தான். ஆகவே ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு 88ல முடிக்கிறார். இது எல்லாமே மித்தியான்னு சொல்ல வேண்டாம், எல்லாமே பிரம்மன் தான். இதுவரை மித்தியத்துவத்தை விளக்கிவிட்டு ஆச்சாரியார் முமுட்சுவான நமக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார் 89ல. நீ மித்தியா என்று தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? 89ல சொல்றார், ஆத்மானம் சத்ததம் ஜானான். தட் இஸ், ஆத்மாவை அறிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய உண்மையான சுரூபத்தை அறிந்து கொண்டு இருக்கும் காலத்தை கழிப்பாயாக. இந்த ஸ்லோகம் இஸ் டைரக்ட் டு ஈச் ஆஃப் அஸ். நம்மளை பார்த்து பேசுவது போல டைரக்டா எழுதியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. டைரக்டா பெரிய அறிவாளியேங்கிறார். மகாத்யூதே, அதாவது பெரிய அறிவாளியே, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுனுட்டியே. துவேத்தேனாக்க ஷைனிங், ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்றார் நம்மள. புத்திசாலியே, பிராரப்த கர்மத்தை அனுபவித்து கொண்டு மீதி மிச்சம் இருந்தாக்கா வச்சாக்கா அடுத்த பிறவி வந்துடும். என்னத்தான் ஞானம் அடைந்தாலும் இந்த பிராரப்தம் சுகத்தை கொடுக்கிற மாதிரியே துக்கத்தை கொடுப்பது போல வரும். அதெல்லாம் பிசிக்கல் லெவல். எவ்வளவு கவனம் இருந்தாலும் ஏதாவது நோய் வரத்தான் வரும். சில பேர் கவனமின்மை கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நோய் வராது, எப்படி வேணா நடக்கலாம். சோ அந்த பிராரப்தம் இருக்கும், இன்ப துன்பத்தை கொடுக்கும், மான அவமானத்தை கொடுக்கும். இது போல நெருக்கடி வரும்போது உத்வேகம் கர்த்தும் அர்கசி, நீ அந்த புலம்பலை, உத்வேகம்னா புலம்பல், அலட்டிக் கொள்ளாதே, வேதனைப்படாதே, துயரப்படாதே. கான்ஸ்டன்ட்லி ரீகலெக்ட் அண்ட் திங்க். அதையே நினைச்சுட்டு இருக்காத அப்படிங்கிறார் இந்த இடத்துல. வருத்தப்படாத. எப்பொழுது பிராரப்தத்தை அனுபவிக்கும் போது சுகதுக்கம் வரத்தான் வரும். உடல் அளவில், மனதளவில், அறிவளவில் அதை பொருட்படுத்தாமல் காலத்தை நடத்து. காலம் நயக, ஏற்றுக்கொள்.
முக்கியமாக உன்னுடைய சொரூபத்தை மறந்து விடாமல் நீ ஆத்மஸ்வரூபங்கிறத மறக்காம வாட் எவர் கம்ஸ் அக்செப்ட் லைஃப் ஆஸ் இஸ். சில பேருக்கு சந்தேகம் வரும், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிண்டே இருந்தாக்கா இருக்கணுமா அப்படின்னு கேட்பா. அது சொல்லிண்டே இருக்கணுமா? நான் சொல்லிண்டே இருக்க வேண்டாம். ஜபத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லணும். ஞானம் என்பது ஒரு முறை உள்ள போய்விட்டா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பேரு, நேமு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் தெரியும். அது சொல்லிட்டே இருக்கோமா எல்லாத்தையும்? அதே மாதிரி சிமிலர்லி எப்போ சம்சாரிங்கிற எண்ணம் வருதோ அப்போ உடனே ஆத்ம ஞானம் வந்துடணும். எப்போ ஒரு கஷ்டம் வருதுங்கிறத இது டிராமா, நான் பார்ப்பவன் அப்படிங்கிற ஞானம் உடனே வரணுங்கிறார். அந்த உத்வேகம் புலம்பலை நீக்கி விட்டு ஆத்ம ஞானமும் போயிடணும். அதையே நினைச்சுட்டும் இருக்கக்கூடாதுங்கிறார். அந்த எப்போ நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ உடனே ஆத்ம ஞானம் வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் ஆத்ம ஞானமும் போய்விட வேண்டும். இஃப் இட் கண்டினியூஸ் அதுவே ஒரு புலம்பல் ஆயிடும். ஸோ அதனால தட் இஸ் நாட் நெசசரி. as we keep saying I am so and so ன்னு நான் ஹியூமன், நான் விஜயான்னு சொல்லிகிட்டே இருக்கோம் பார்க்குறவாழ்கிட்டெல்லாம். இல்லையே, அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அது பைத்தியம், அவ்வளோதான் ப்ராப்ளம் இல்லையா? அந்த மாதிரி சிமிலர்லி நான் சம்சாரி என்று நினைக்கும் போது சாஸ்திரம் நீ பிரம்மன் சொல்றது. பிரம்மன் புரிந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பி அவேர் ஆஃப் இட் அட் த பேக். டிரான்சாக்ஷன் லைஃப்ல இன்டராக்ட் பண்றத அதை நினைவச்சுட்டே இருக்கணும். எப்போ நமக்கு துக்கம் வருதோ அப்போ இம்மிடியட்ல நான் பார்வையாளர், அகம் பிரம்மாஸ்மி, இது நமக்கு முன்னால நடக்கிறது டிராமா அப்படின்னு நினைச்சுட்டோம்னாக்கா அந்த துக்கம் குறையும். உன் பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து. அக்செப்ட் லைஃப் ஆஸ் இஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த கிளாஸ்ல நம்ம 90 to 100 பார்க்கலாம். நான் ஸ்லைடு காமிக்கிறேன். ஷேர் பண்ணிக்கலையா? ஒரு நிமிஷம். இதுலலாம் எல்லாமே அதேதான், பார்த்ததேதான். அதனால பெருசா ஒண்ணும் கிடையாது. 76ல சின்ன போட்ல பொறுத்தா பாக்கி எல்லாம் மூவ் பண்ற மாதிரி தெரிகிறது. அந்த மாதிரி அக்கர்த்தாவான ஆத்மா மூவ் பண்ற ஆத்மா தான் எல்லாம் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு. when it is அக்கர்த்தா. கண்ணு எல்லோவா இருக்கிறத, நம்மளோட பிரமாணம் எல்லோவா இருந்ததுனாக்க எல்லாமே எல்லோவா. ஸோ அவர் பர்ஸ்பெக்டிவ், அவர் அப்பியரன்ஸ், அவர் மைண்ட் தாட், இது எப்படி இந்த இதுல இருந்து புறா வருதோ அந்த மாதிரி இந்த ஸ்டிக்ல இருக்கிற நெருப்பு ரவுண்டா சூரியன் மாதிரி தெரியறதோ அந்த மாதிரி இந்த உடல் அனாத்மாவான உடல் ஆத்மாவாக தெரிகிறது. இதெல்லாம் நம்ம இப்போ முடிச்சதுதான். கீழேந்து பார்த்தா சின்னதா தெரியும், மேலேந்து பார்த்தாக்க பிளேன் மேல இருக்கிறத பார்த்தோம்னாக்கா சின்னதா தெரியாது, ஏர்போர்ட்ல பார்த்தா பெருசா தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே உலகத்துல எல்லாம் தெரியறது. ஸோ எந்த லென்ஸை நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்தது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற லென்ஸ்ல இருந்து பார்த்தோம்னாக்க எல்லாமே எதுவுமே நம்மளை பாதிக்காது. இது இந்த துரியோதனன் இந்த தண்ணியில விழுறான், கண்ணாடி நினைச்சுட்டு நடக்கிறான், அது எக்ஸாம்பிள். இது சூரியன் இந்த மேகம் நகர்றதுனால இது சூரியன் இந்த 60 மணித்துவம், மணி மாதிரி தெரியறது. அது ஒரு சின்ன நெருப்பு பொறி நமக்கு ஜெம் மாதிரி தெரியறது ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி நம்ம ஆத்மா உடல் ஆத்மாவா உடல் ஆத்மாவா தெரியல, ஆத்மா உடலா தெரிகிறது. ஃபங்க்ஷனிங் இட் இஸ் ஆத்மா கர்த்தாவா தெரியறது. எப்படி ஜஸ்ட் லைக் த மூன், இந்த கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மூன் நகர்ற மாதிரி இருக்கு. when in fact moon doesn't move, அதே மாதிரி ஆத்மா doesn't move. ஸோ இங்க நம்ம மனசுல இருக்கிற சஞ்சலங்கள்லாம் இருக்கிறதுனால இது தெரியறது. இப்படி இந்த மாதிரி மூன் ரிஃப்ளெக்ஷன், மூன் கிளியரா தெரியறது இல்லை. 85 கொஞ்சம் கிளியரா புரியல எனக்கு. பாக்குறேன் 85 அப்புறம் பாத்துக்கிறேன். கன்ஃபியூஸ்.
சிலருக்கு அதான் புதிய ஊருக்கு போனாக்க டைரக்ஷன் தெரியாதே. அந்த மாரி நமக்கு வந்து ஆத்மா தான் ஆத்மான்னு தெரியணும். Then you will escape from all the problems and struggles. So 86 or 86 to 90, 86ல வந்து சேம் திங். இது வந்து அகம் பிரம்மாஸ்மி. அ ஆனா நான் இந்த பாடியோட தர்மத்த அதுல ஏத்தி வைக்கிறேன். அதோட ஆத்மாவோட தர்மத்த இதுல ஏத்தி வைக்கிறேன். அத்தியாசம். நான் எல்லாத்துலயுமே இருக்கேன். எல்லாத்துலயும் தெரியறதா கிளியரா? நான் எல்லா இதுலயும் நான் தான் இருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன். எல்லாமே ஆத்மா தான். அப்படின்னு சங்கராச்சாரியர் திருப்பி திருப்பி சொல்றார். பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு யூ லிவ் ஆஸ் இஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சஞ்சித கர்மா தான் பின்னால இருக்கு, சேர்த்து வச்சுக்கிறோம். இது பிராரப்த கர்மா, இது வந்து ஆகாமி கர்மா, ஃபியூச்சர். முடிச்சுட்டோம் இன்னைக்கு. சீக்கிரமே ஆயிடுது. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால கொஞ்சம் சீக்கிரமே ஆயிடுது. எல்லாமே we have